தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும் குரு அவசியமா? மனிதர்கள் பலரும் கேட்கும் கேள்விதான் இது. நமது குழந்தைகளை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் இசை சங்கத்திற்கும் அனுப்பும்போது இந்த கேள்வியை அவர்கள் கேட்பதில்லை. ஆன்மீக வாழ்க்கையை பற்றி யோசிக்க தொடங்கும்போது மட்டும் அவர்களுக்கு குருவின் அவசியத்தை பற்றிய சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது. நான் கூறியது போன்று ஆன்மீக வாழ்க்கையை பொறுத்தவரை பலரும் வெறும் சிறுவர்களே. வெறும் வயது முதிர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் மட்டும் போதாது. தங்களது குழந்தை பருவத்திலிருந்தே இறை சாநித்தியத்தை உணர்ந்த, பிறக்கும்போதே இறை உணர்வுடன் பிறந்த ஏதோ ஒரு சில உயர்ந்த ஆன்மாக்களுக்கு குரு தேவையில்லை. மற்ற அனைவருக்கும் குரு அவசியம். ஒருமுறை ஒரு பக்தர் தனது குருவான சுவாமி பிரம்மானந்தரிடம், மகாராஜ், குரு தேவையா என்று கேட்டார். அதற்கு சுவாமிகள் புன்முறுவலுடன், குழந்தாய், திருட்டு தொழிலை கற்கும் ஒருவனுக்கு கூட குரு தேவை. அப்படி இருக்கும்போது ஆழ்ந்த பிரம்மஞானத்தை அடைய குரு தேவையில்லையா என்று கேட்டார். ஜேப்படி திருடனுக்கும் குரு இருக்கிறார். ஏனெனில் அவர்களும் தீவிர பயிற்சிகளை கடைபிடித்தாக வேண்டும். அதற்கு சிறந்த ஜேப்படி திருடனின் வழிகாட்டுதல் அவசியம். இது தொடர்பாக நடந்த நிகழ்ச்சி ஒன்றை கூற விரும்புகிறேன். புகழ்பெற்ற எழுத்தாளரும் வங்காளத்தின் நாடக கலைஞரும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் சிறந்த பக்தருமான கிரீஷ் சந்திர கோஷ் தமது முதுமையில் ஹோமியோபதி மருத்துவம் செய்து வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் பெயரை உச்சரித்தபடி அவர் மருந்துகளை கொடுப்பார். அவரது தீவிர உள்ளுணர்வு அவர் செய்யும் சிகிச்சைகளில் அவருக்கு வெற்றியை தேடி தந்தது. ஒரு நாள் முதியவர் ஒருவர் கிரீஷ் சந்திர கோஷின் அருகில் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த ஓர் இளைஞன், ஐயா, வரும் வழியில் எனது கைக்கடிகாரத்தை தொலைத்து விட்டேன் என்று கூறினான். அந்த முதியவர் சற்று வியப்புடன், எப்போது, எங்கு தொலைத்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன், இன்ன இடத்தில் இன்ன நேரத்தில் தொலைத்தேன் என்று கூறினான். அதற்கு அந்த முதியவர், அந்த கடிகாரம் உனக்கு மீண்டும் கிடைத்துவிடும் என்று உறுதி கூறினார். அத்தகைய உறுதிமொழியை அவரால் எப்படி கூற முடியும்? ஏனெனில் அந்த முதியவர் ஜேப்படி திருடர்களின் தலைவர், குரு. இன்னொன்றும் கூறுகிறேன். வானவியல் பற்றி படிக்க விரும்புகிறாய். புத்தகத்தை படித்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாய். அதன் மூலம் பெரிதாக உனக்கு எதுவும் கிடைத்து விடாது. ஆனால் வானவியல் அறிஞர் வியப்புக்குரிய ஒன்றை கூறுகிறார். சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் தினமும் காண்கிறாய். ஆனால் இதோ இந்த வானவியல் அறிஞர் சூரியன் உதிப்பதுமில்லை மறைவதுமில்லை என்றும் இவை அனைத்தும் பூமியின் சுழற்சியால் ஏற்படுகின்றன என்றும் கூறுகிறார். நமது புலனறிவை மட்டுமே நம்பினால் இவற்றை நம்மால் அறிய முடியாது. அப்படி நம்பாவிட்டால் நாம் அவரிடம் சென்று கற்று சோதனைகளை செய்து அதன் பிறகே நாம் கண்களால் காண்பவை மாயை என்றும் வானவியல் அறிஞர் கூறுவதே உண்மை என்றும் அறிந்து திருப்தி அடைய முடியும். ஆன்மீக குருவும் வியப்புக்குரிய விஷயத்தை கூறுகிறார். நாம் அனைவரும் உடல் உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் ஆண்கள் பெண்கள் என்று எண்ணுகிறோம். ஆனால் நாம் இந்த உடலை விட வேறானவர்கள் என்பது மட்டுமல்ல, மனம் மற்றும் அகங்காரத்தை விடவும் வேறான ஆன்மாவே நாம் என்று குரு கூறுகிறார். பலரும் எண்ணுவது போன்று, ஓ, அவர் ஒரு ஏமாற்று பேர்வழி என்று நீயும் எண்ணினால் கடவுள்தான் உன்னை காப்பாற்ற வேண்டும். உனது குருவை சந்தேகிப்பதற்கு பதிலாக நீ உன்னையே சந்தேகிக்க வேண்டும். நான் என்ன இந்த சதைப்பிண்டமா, வெறும் அழுக்கு மூட்டையா, அல்லது எனக்குள் ஏதாவது உயிரோட்டம் உள்ள ஜீவன் அல்லது உணர்வு பொருளான ஆன்மா இருக்கிறதா? அப்படி எண்ண தொடங்கும்போது உனது ஆன்மீக வாழ்க்கை தொடங்குகிறது. தனது வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக பாதையில் பயணித்து ஆன்ம ஞானத்தை பெற்று அத்துடன் பரிவும் அன்பும் தயையும் இரக்கமும் அமைய பெற்ற ஒரு குருவிடம் செல்கிறேன். அவரது திருவடிகளில் அமர்ந்து ஆன்மீக சாதனைகளை அறிந்து எனது ஆன்மீக சாதனைகளை தினசரி கடைபிடிக்கிறேன். எனது மனம் மேன்மேலும் தூய்மையடையும் அளவிற்கு ஆன்மீக உலகில் எனக்கும் ஏதோ சிறிதளவு கிடைக்கிறது. எனது இஷ்ட தெய்வமும் எனக்கு உயிரோட்டம் உள்ளதாகிறது. எனக்குள் ஊடுருவியும் மற்ற எல்லா உயிரினங்களிலும் விளங்குவதுமான பரமாத்ம தத்துவத்தை நான் உணர்கிறேன். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7வது அத்தியாயத்தில் நாரதர் மற்றும் சனத்குமாரர் என்னும் 2 மகரிஷிகளின் உரையாடலை காண்கிறோம். ரிஷிகளும் முனிவர்களும் வானத்திலிருந்து குதித்து விடுவதில்லை. அவர்களும் மனிதர்களாக பிறந்தவர்களே.
முனிவர்கள் பிறக்கும்போதே முழுமை அடைந்தவர்களாக பிறப்பதில்லை. அவர்களும் தங்களது பூர்ணத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். சாதனைகள் மூலம் அவர்கள் தங்களது ஆன்மீகத்தன்மையை மலர செய்கின்றனர். நாரதரும் ஒரு காலத்தில் மாணவராக இருந்தவர்தான். சாஸ்திரங்கள், விஞ்ஞானம், கலை முதலிய எல்லாவற்றையும் அவர் கற்றுத் தேர்ந்தார். பிறகும் தன்னிடம் ஏதோ குறை இருப்பதை அவர் கண்டார். தன்னை பற்றி, தனது உண்மை வடிவத்தை பற்றி தான் எதுவும் அறியாதிருப்பதை அவர் அறிந்தார். வெளியுலகத்தை பற்றி படிப்பதிலும் அறிவதிலும் மட்டுமே நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். நம்மை பற்றி சிறிதளவு அறிவதை கூட நாம் தவிர்த்து விடுகிறோம். இது மிகவும் முட்டாள்தனமானது. பிரிட்டனை சேர்ந்த அறிவியல் அறிஞர் எட்டிங்டன் சத்தியத்தை தேடுபவனுக்கு சத்தியத்தில் ஓரிடம் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அறிபவனாகிய தன்னை பற்றிய ஞானம் சிறிதாவது இல்லாமல் நிறைநிலை கல்வி அடைவதில்லை. தன்னை பற்றியும் உயர் உண்மைகளை பற்றியும் ஏதும் அறியாத பலர் தங்களை குருவாகவும் உலகத்தை காக்க வந்தவர்களாகவும் காட்டிக்கொள்கின்றனர். அரைவேக்காட்டுத்தனமான கல்வியை பெற்ற அத்தகையவர்களால் நிறைந்தது இந்த உலகம். அவர்கள் இந்த உலகத்தை அழிக்கவே வந்துள்ளனர். உபனிஷதம் கூறும் கதைக்கு திரும்புவோம். ஏற்கனவே நாரதர் அறிந்தவற்றை கூறும்படி சனத்குமாரர் நாரதரிடம் கூறினார். இலக்கணம், சடங்குகள், வேதங்கள் என்று தான் அறிந்த அனைத்தையும் நாரதர் பெரிதாக பட்டியலிட்டார். அத்துடன் அவர், எனக்கு இருப்பது வெறும் நூலறிவு மட்டுமே, நான் ஆன்ம ஞானம் பெற்றவன் அல்ல. ஆன்ம ஞானி துன்பங்களை கடக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சோகத்தில் மூழ்கியவனாக இருக்கிறேன் என்று கூறினார். நாரதர் கூறியவற்றை சனத்குமாரர் எல்லையற்ற அன்புடன் கேட்டார். நாரதருக்கு அவர் பிரம்மத்தை பற்றி உபதேசிக்க தொடங்கினார். முதலில் அவர் வாக்கை பிரம்மம் என்று கூறினார். அதாவது வாக்கு பிரம்மத்தின் ஒரு அம்சத்தின் வெளிப்பாடு. வாக்கை விட உயர்ந்தது மனம், மனதை விட உயர்ந்தது சங்கல்பம், அதைவிட உயர்ந்தது சித்தம், அதைவிட இன்னும் உயர்ந்தவை தியானம், உள்ளுணர்வு, பஞ்சபூதங்கள், பிராணன் முதலியவை. எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்ந்தது ஆனந்தம். இப்படியாக தனது சீடனின் அறிவை படிப்படியாக வழிநடத்திய சனத்குமாரர் உயர்ந்த வாக்கியம் ஒன்றை கூறினார். எல்லையற்றது எதுவோ அதுவே ஆனந்தம். எல்லைக்குட்பட்டதில் ஆனந்தம் இல்லை. மனதை தூய்மை செய்வது எப்படி? நமது ஆன்மா எல்லையற்ற ஆனந்தம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற பூரணத்துவம் ஆகியவற்றை பெற விரும்புகிறது. ஆனால் நாம் அதை எல்லைக்குட்பட்ட பொருட்களில் தேடுகிறோம். அதுவே நமது பிரச்சனை. அதில் வெற்றி பெறாத போது நமக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. உண்மையான எல்லையற்ற ஆனந்தத்தை பெற விரும்பினால் எல்லையற்றதை அடைய வேண்டும் என்று குரு சனத்குமாரர் கூறினார். எல்லையற்றது என்றால் என்ன என்பதே நாரதரின் அடுத்த கேள்வி. அது மேலும் கீழும், இடமும் வலமும், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் மெய்ப்பொருள். அதை அடைந்த பிறகு நீ வேறெதையும் காண்பதில்லை, கேட்பதில்லை, அறிவதில்லை. அது எல்லையற்ற சைத்தன்யம். அதை அடைவது எப்படி? எல்லையற்ற அதை உடனடியாக அடைய விடாமல் தடுப்பது எது? பண்டைய ஆச்சாரியரான சனத்குமாரர் இங்கு ஆன்மீக சாதனைகளின் சாராம்சத்தை நமக்கு உணர்த்துகிறார். ஆகாரம், அதாவது உண்ணும் உணவு தூய்மையாக இருந்தால் மனம் தூய்மை அடைகிறது. மனம் தூய்மை அடைந்தால் நினைவுகள் நிலை பெறுகின்றன. அதாவது நாம் நமது ஆன்மீக இயல்பை நினைவில் கொண்டு படிப்படியாக ஆன்மீக உணர்வில் நிலை பெறுகிறோம். அது நமது இதய முடிச்சுக்களை அழைத்து முக்திக்கு அழைத்து செல்கிறது. எல்லையற்ற பரமாத்மாவை அறியும் போது நாம் பந்தங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆவோம். எல்லையற்ற பரமாத்மாவுடன் நமது ஐக்கியத்தை உணரும்போது நமது பிறப்பு, இறப்பு என்னும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடுகின்றன. இப்போது ஆகாரம் என்னும் சொல்லின் பொருளை அறிய முயற்சிப்போம். நாம் உள்ளெடுத்து கொள்வதை ஆகாரம் என்னும் சொல் குறிக்கிறது. அது வெறும் உணவை மட்டும்தான் குறிக்கிறதா? அதாவது தூய சாத்விகமான உணவை, தூய மரக்கறி உணவை மட்டுமே குறிக்கிறதா? அப்படி என்றால் அது எந்த அளவிற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது? அது ஓரளவு உதவியாக இருக்கலாம். ஆனால் மனதை எப்படி தூய்மைப்படுத்துவது என்பதை நீ அறியாதவரை பெரிதாக எதுவும் ஆகிவிடாது. மரக்கறி உணவு சாப்பிடும் தீயவர்களும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன மனிதர்களா? இறைவன் அவர்களுக்கு அருள் புரியட்டும்.
விஷப்பாம்பிற்கு தூய பாலை வார்த்தாலும் அது விஷத்தையே கொடுக்கிறது. நமது வயிற்றை தூய உணவால் நிரப்புவது மட்டும் போதாது, நமது விஷத்தன்மை நீக்கப்பட வேண்டும். எனவே மேலே கூறப்பட்ட உபனிஷத வாக்கியத்திற்கு விளக்கவுரை எழுதும்போது ஸ்ரீ சங்கரர் பின்வருமாறு கூறுகிறார். ஆகாரம் என்பது நாம் உள்ளே எடுத்துக்கொள்வது, அதாவது ஜீவன் தான் அனுபவிப்பதற்காக உள்ளெடுத்துக்கொள்ளும் ஒலி முதலியவற்றின் அனுபவம். இத்தகைய அனுபவங்கள் தூய்மை செய்யப்பட்டால், அதாவது அறியப்படும் பொருளில் உள்ள விருப்பு வெறுப்பு, பற்று, மனமயக்கம் இவையெல்லாம் நீங்கினால் அப்படிப்பட்ட அறிவை பெறுபவனின் மனம் தூய்மை அடைகிறது. 3 ஜப்பானிய குரங்குகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவை 3 குரங்கு பொம்மைகள். ஒரு குரங்கு தனது 2 காதுகளையும் மூடியபடி உள்ளது, மற்றொன்று 2 கண்களையும், 3வது குரங்கு வாயையும் மூடியபடி உள்ளது. நான் ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்தில் ஓர் ஏரியின் கரையில் ஒரு கற்சிலையை கண்டேன். அதிலும் 3 குரங்குகள் இருந்தன. ஆனால் ஒரு வித்தியாசம், முதல் குரங்கு ஒரே ஒரு கண்ணை மூடியபடியும், 2வது ஒரே ஒரு காதை மூடியபடியும், 3வது பாதி வாயை மட்டும் மூடியபடியும் இருந்தன. அதைக் கண்டு நான் சற்று வியப்படைந்தேன். அதன் பொருள் எனக்கு ஒரு கணத்தில் புரிந்தது. தீயவற்றை பார்க்காதே, நல்லவற்றை பார். தீயவற்றை கேட்காதே, நல்லவற்றை கேள். தீயவற்றை பேசாதே, நல்லவற்றை பேசு. முதலில் இது சிற்பியின் அசத்தலான கருத்து என்றே நான் எண்ணினேன். பின்னர் எனது மனம் புகழ்பெற்ற வேத மந்திரத்திற்கு சென்றது. அதாவது, தேவர்களே, காதுகளால் நாங்கள் நல்லவற்றை கேட்க வேண்டும். பூஜிக்க தகுந்தவர்களே, கண்களால் நாங்கள் நல்லவற்றை காண வேண்டும். தேவர்களை போற்றியபடி தேவர்கள் அளித்த ஆயுள் வரை திடமான உடல் உறுப்புகளுடன் வாழ வேண்டும். இப்போது இவை அனைத்தையும் பயிற்சி செய்ய வேண்டும். சிறிது காலம் பயின்ற பிறகு மனம் ஓரளவு தூய்மை அடைகிறது. நாக்கை நல்லவிதமாக பயன்படுத்து. தீயவற்றை பேசுவதன் மூலம் அதை தீய வழியில் பயன்படுத்துகிறாய். அப்படி செய்யாதே. உனக்கு பிடித்த எந்த இறை நாமத்தையும் சொல். உனக்கு பிடித்த இறைவனின் எந்த அம்சத்தையும் எடுத்துக்கொண்டு பக்தியுடன் தியானம் செய். சிறிது காலத்தில் உனது மனம் தூய்மை அடைவதை காண்பாய். இறை நாமத்தை ஜெபம் செய்வதும் இறை உருவத்தை தியானிப்பதும் உன்னை உயர்த்துகின்றன. பிறகு உனது இஷ்ட தெய்வம் மற்றும் பரமாத்மாவின் காட்சியை பெறலாம். அடுத்த தலைப்பு, யோகத்தின் 8 அங்கங்கள். எப்படி தொடங்குவது? யோகத்தின் தலை சிறந்த ஆச்சாரியரான பதஞ்சலி மகரிஷி பூரணத்துவத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் 8 அங்கங்கள் கொண்ட ஆன்மீக ஏணி ஒன்றை நம்முன் வைத்துள்ளார். அதன்படி யமம், அதாவது 5 நற்பண்புகளை கடைபிடித்தல். அவை அஹிம்சை, உண்மை பேசுதல், திருடாமை, பிரம்மச்சரியம், மற்றவர்களிடம் பொருட்களை எதிர்பார்க்காமல் இருத்தல் என்பன. 2வது படியில் வருவது நியமம், அதாவது 5 நடத்தை விதிமுறைகள். அதில் முதலில் வருவது உடல் மற்றும் மனதின் தூய்மை, பின்னர் திருப்தி அடைதல். நாம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போதும் முணுமுணுத்தபடியும் புகார் கூறியபடியும் இருந்தால் அத்தகைய மனநிலையில் இந்த உலகிலும் ஆன்மீக உலகிலும் எதையும் எப்படி சாதிக்க முடியும்? சூழ்நிலைக்கு தகுந்தாற் போன்று நம்மை மாற்றியமைத்து கொண்டு நம்மை உயர்த்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். 3வது விதி தவம். வாழ்க்கையில் ஓரளவு தவத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆன்மீக பயிற்சிகளில் தீவிரம் இல்லாததால் ஒவ்வொரு தலைமுறையும் முந்தைய தலைமுறையை விட பலவீனமடைகிறது. இத்தகைய பலவீன மனிதர்களால் எதையும் அடைய முடியாது. 4வது விதி ஸ்வாத்யாயக, அதாவது கற்றல். நாம் நூல்களை கற்கிறோம், ஆனால் அதில் எவ்வளவு நமது மனதில் பதிகிறது? சொற்பொழிவை கேட்டு அது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறோம். சொற்பொழிவில் என்ன கேட்டாய் என்று கேட்டால் நம்மால் எதையும் திருப்பி கூற முடிவதில்லை. வார்த்தைகள் ஒரு காதில் நுழைந்து மற்றொரு காது வழியாக வெளியேறி விடுகின்றன போலும் கருத்துக்களை மனதில் பதிய வைத்துக் கொள்வதில்லை. ஸ்வாத்தியாயம் என்பது படித்தவற்றை நன்றாக சிந்தித்து அதை ஒரு அங்கமாக்கிக் கொள்வதை குறிக்கிறது. உபனிஷதம் கூறுகிறது, ஸ்ரோத்தவ்யக, அதாவது முதலில் கேள் அல்லது படி, பிறகு மந்தவ்யக, அதாவது கேட்டது அல்லது படித்ததை பற்றி எண்ணிப்பார், அதுதான் வழி. தார்மீக வாழ்க்கையில் ஓரளவு நிலை பெற்ற பிறகே ஆன்மீக சாதனைகளின் பலனை பெற தொடங்குகிறோம்.
ஐந்தாவது வருவது ஈஸ்வர பிரணிதானம் அல்லது இறைவனிடம் அடைக்கலம் புகுதல். உனது உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்துவிடு. பதஞ்சலி மகரிஷியின் உபதேசத்தின்படி ஆன்மீக ஏணியில் 3வது படியாக விளங்குவது ஆசனம். சிலையை போன்று பல மணி நேரம் உட்கார்ந்திருக்கலாம். அதனால் என்ன கிடைத்துவிடும்? ஒன்றுமில்லை. ஆன்மீக நாட்டமாவது இருக்க வேண்டும். அது இருந்தால் ஆன்மீக சாதனையில் ஆசனம் உதவலாம். 4வது படி அல்லது சாதனையாக இருப்பது பிராணாயாமம். பிராணாயாமத்தில் நீ உனது சுவாச காற்றை நிறுத்துகிறாய். அதனால் என்ன பலன்? அது வரும் புறச்செயலாக இருந்தால் கால்பந்துதான் ஒரு பெரிய யோகியாக இருந்திருக்கும். சுவாசத்தை அடக்குவதால் என்ன பலன் கிடைக்கிறது? தன்னளவில் ஒன்றும் கிடைப்பதில்லை. ஆனால் மனம் பக்குவப்பட்ட பிறகு, மனம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கும்போது உயர் உணர்வு நிலைகளுக்கு உயர பிராணாயாமம் உதவுகிறது. 5வது படி பிரத்யாகாரம், அதாவது பற்றற்ற நிலை. எல்லாவற்றிலிருந்தும் மனதை விடுபட செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்யும்போது மற்ற எல்லா எண்ணங்களையும் தவிர்த்துவிட்டு குறிப்பிட்ட வேலைக்கு உனது மனதை கொடு. பற்றற்ற நிலையை பயிற்சி செய்ய தவறுவதன் மூலம் நீ துன்பங்களை வரவேற்கிறாய். உறங்க செல்லும்போது பலவற்றை பற்றி சிந்தித்தால் உனக்கு உறக்கம் வராது. உறக்கமின்மையால் நோய்வாய்ப்படுவாய். அதுபோன்று தியானம் செய்ய விரும்பினால் உன்னுள் எழும் மனச்சித்திரங்கள், எண்ணங்கள், உணர்ச்சிகள் முதலிய உலகியல் பொருட்களில் இருக்கும் பற்றை முடிந்த அளவு நீக்க வேண்டும். அத்தகைய பற்றற்ற நிலை மனதில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. வெறுமையான மனம் உறக்கத்தில் ஆழ்த்திவிடும். தியானம் என்பது பலருக்கும் உறக்கத்திற்கான அழைப்புதலை. மிகவும் விழிப்புடன் இரு. உனது மன உறுதியை சற்று அதிகமாக பயன்படுத்து. தியானத்தின் போது இறைநாமத்தை ஜெபம் செய். அப்போது உறக்கத்தில் ஆழ்ந்துவிட மாட்டாய். மனமும் உயர்நிலைக்கு உயரும். அடுத்தது தாரணை என்னும் 6வது படி அல்லது சாதனை. அதற்கு மனதை ஒரு குறிப்பிட்ட உணர்வு மையத்தில் ஓர் ஆன்மீக கருத்திலோ, இறைநாமத்திலோ அல்லது இறைவனின் ஆழ்ந்த வடிவத்திலோ சிறிது நேரம் நிலைநிறுத்துதல் என்று பொருள். உணர்வு மையத்தை நீ முதலில் உணர வேண்டும். பின்னர் அந்த மையத்தில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். இறைவனை பற்றிய ஒரே எண்ண ஓட்டத்தை கொண்டிருப்பது தியானம் என்னும் 7வது படி. இந்த நிலையில் மன ஒருமைப்பாடு மிகவும் ஆழமாக நீடித்து நிற்கிறது. இறை உணர்வில் நீ ஒன்றி விடுகிறாய். அதுவே உயர்ந்த நிலையான சமாதி அல்லது புலன்களுக்கு அப்பாற்பட்ட பேருணர்வு நிலைகளுக்கு அழைத்து செல்கிறது. தியானம் என்பது ஞான உபாசனை, அதாவது இறைவனை உள்ளபடியே உபாசனை செய்யும் வழிமுறை. மேலும் தொடர்வதற்கு முன் நமக்கு நாமே ஒரு முக்கிய கேள்வியை கேட்டுக்கொள்வோம். நாம் நம்மை நமது உடலுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு நம்மை ஆண்களாகவும் பெண்களாகவும் எண்ணுகிறோம். நாம் ஒரு குறிப்பிட்ட இறைவனை, அதாவது ஆண் அல்லது பெண் தெய்வத்தின் மீது உபாசனை செய்கிறோம். நாம் நமது ஆன்மீக வாழ்க்கையை அவ்வாறு தொடங்குகிறோம். அப்படியே முடிக்கவும் செய்கிறோம். அதனால் நாம் பெறும் பலன்தான் என்ன? ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நமது வாழ்க்கையுடன் உபாசனை எந்த வகையில் தொடர்புடையது?